எந்த அடிப்படைவாதமும் எந்த ஒரு அடிப்படை கொள்கையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லாத ஒருவர் ஒரு திரை மாயையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். ஒரு வெற்றியை பெறட்டும், தப்பு கிடையாது. அவர் ஆட்சி அமைக்கிட்டு ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை, கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கத்தை இன்றைக்கு உடைக்க முயற்சி செய்து ஒரு மிகப்பெரிய குதிரை பேரத்தை நடத்தி இருக்கிறார். அந்த குதிரை பேரம் அவர்களை சும்மா விடாது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூக்கே எங்களுக்கு லட்சம் ஓட்டு கிடைக்கும். அதுக்காக நாங்கள் மரியாதைக்குரிய எங்களுடைய எடப்பாடி நாங்கள் ஃபேஸ் வேல்யூ இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு எங்களுடைய ஃபாலோவர்ஸ் கட்சிக்காரர்கள் எங்களுக்கு கரெக்டாக ஓட்டு போடுறாங்க. நாங்கள் 1 கோடியே எங்களுடைய அலைன்ஸில் 1 கோடியே 34 லட்சம் ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு இன்னும் மக்கள் எங்களுக்கு பாராமுகமாக இருக்காங்க. நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் எங்களை திரும்பி பார்க்கல. அதனுடைய விளைவு தான் இப்படி இந்த விசிலடிச்சாங்குஞ்சிகளை போல ஒரு ஒரு தற்கொலை கூட்டம் இந்த தமிழ்நாட்டுக்குரிய ஆளக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. ஜனநாயகத்தினுடைய படுகொலை, ஒரு இயக்கத்திலே வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த இயக்கத்தை பிளவுபடுத்தி அவர்களை தனக்கு ஆளும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பண பரிமாற்றங்களை மனமாச்சரியங்களுக்கு உட்படுத்தி அவங்களுக்கு கோடிகளை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து மந்திரி பதவி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே ஒரு பிரிவினுடைய குழுவை போய் சந்தித்து நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், நீங்க என்னோட வாங்கன்னு சொல்றது மாதிரி கூப்பிடுது. இது குதிரை பேர் இல்லாம என்ன பேர்? அது தாவேக்காரனுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கோம். இது எங்களால் விரட்டப்பட்ட கட்சி பதவியை பறிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சரவையிலே சேர்க்க முயற்சி செய்தால் எங்களுடைய விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக விஜய் அவர்களை நீதிமன்றத்தினுடைய துணை கொண்டு சிபிஐனுடைய உதவி கொண்டு நீதிமன்றத்தை அணுகி சிபிஐனுடைய உதவி கொண்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று வழக்கு பதிவு செய்து இதனால் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பதவியை கூட இழக்கக்கூடிய சூழல் வரும் என்பதை எச்சரிக்கையாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஈதமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அஇஅதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு செய்தி தான் தொடர்ந்து ஒரு வார காலமாக நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். தேர்தல் ரிசல்ட் பிறகுலேருந்தே எஸ்பி வேலுமணி தரப்பில் ஒரு 24-25 எம்எல்ஏக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கோட்பாட்டுக்கு எதிராக தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்கெடுப்பில் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்தபடியாக இப்போ பொதுக்குழு கூட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. 5/2 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கையொப்பம் எங்களிடம் இருக்கிறது, அவங்களுடைய ஆதரவு இருக்கிறது. எனவே விரைவில் பொதுக்குழுவை நாங்கள் கூட்டுவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன செய்ய போறாரு இபிஎஸ்? இவர்களுக்கு கட்சியில் இடம் இருக்கிறதா அல்லது டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான பணிகளை நீங்க செய்வீங்களா? என்ன போய் கொண்டிருக்கிறது அஇஅதிமுகவில்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட இயக்கம். இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே துவக்கிய போது, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட போது கணக்கு கேட்டதால் அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி அவர்களால் நீக்கப்பட்டார். அப்பொழுது தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் கொதித்தெழுந்து இந்த இயக்கத்தை துவங்கினார்கள். அதற்கு எம்ஜிஆர் தலைமையேற்று இந்த இயக்கத்தை நடத்தினார். இந்த இயக்கம் 5 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் பெற்றது. அதனால அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வெற்றியும் தோல்வியும் கண்ட இயக்கம் தான். தொடர்ந்து நாங்கள் வெற்றியும் பெற்றிருக்கோம், தோல்வியையும் பெற்றிருக்கோம். அதனால தோல்வி வரும்போது குற்றச்சாட்டுகளை சொல்லி ஓடி விடுவதும், வெற்றி வரும்போது குதிகாலித்து ஒட்டு நெருப்பில் ஒட்டி கொண்டு இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அதனால் பலனடைந்த தலைவர்கள் தான் இன்றைக்கு இயக்கத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தொண்டர்கள் 90% மேற்பட்ட கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகரச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், பிற சார்பு நிர்வாகிகள், இப்படி தமிழகம் முழுவதும் இருக்கிற நிர்வாகிகள் 90% பேர் இந்த இயக்கத்தை நம்பி அது வெற்றியாலும் சரி தோல்வியாலும் சரி தோல் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு
இந்த இயக்கத்தை வைத்து லட்சங்கள் கடந்த கோடிகளை சம்பாதித்தவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்யும் பொழுது உண்மையிலே மனசு வலிக்கிறது. அதனால இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவத்தில் நாங்கள் பார்த்துட்டோம். பார்த்து அழுத்து போச்சு. 1996ல் மிகப்பெரிய தோல்வியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெற்றார்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர் தான் அன்றைக்கு எங்களுக்கு கிடைத்தது. தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஆனால் மீண்டும் 98லே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். மீண்டும் 2001லே ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்தார்கள். அதனால எங்களுக்கு வெற்றி தோல்வி சகஜம். இதை பார்த்துட்டு ஒரு இன்னொரு மாற்று கட்சிக்கு ஓடுறது, அதாவது நாம ஒரு பாலிசி, நாம எங்க தலைமையில் ஒரு கூட்டணி, நாம ஒரு கொள்கையை பேசுறோம், அந்த கொள்கைக்கு விரோதமா பேசுகிற ஒருவரோடு எந்த அடிப்படை வாதமும் எந்த ஒரு அடிப்படை கொள்கையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லாத ஒருவர் ஒரு திரை மாயையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். குழந்தைகளை ஏமாற்றி இந்த குழந்தைகளை கூப்பிட்டு சாக்லேட் கொடுத்து வாங்கன்னு கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைகளை வச்சு பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு ஒரு வெற்றியை பெற்றுட்டு, ஒரு வெற்றியை பெறட்டும் தப்பு கிடையாது, அவர் ஆட்சி அமைக்கிட்டு தப்பு. ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை, கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கத்தை இன்றைக்கு உடைக்க முயற்சி செய்து ஒரு மிகப்பெரிய குதிரை பேரத்தை நடத்தி இருக்கிறார். அந்த குதிரை பேரம் அவர்களை சும்மா விடாது. ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இந்தியா முழுவதும் நீங்க பார்த்திருப்பீங்க, நிரூபிச்சிருக்கு. குதிரை பேரத்தில் ஏற்பட்ட அத்தனை அரசியல் கட்சிகளும் தண்டனைக்கு உள்ளாவார்கள், தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிற இந்த அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு முட்டுக்கட்டை போடுவதாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வேணும்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி மாதிரி அவங்களுக்கு தெரியலாம். ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவங்களுக்கு மக்கள் கொடுத்துடல. ஒரு சிறுபான்மை அரசாத்தான் மக்கள் வெற்றியை கொடுத்துருக்காங்க. அதற்காக கட்சிகளை உடைக்கும் வேலையை அவர்கள் செய்யக்கூடாது. அதனால அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்துல கிளைகள் அப்பப்ப பிரிஞ்சு போகும், விழுந்துரும், வெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது. இதனுடைய ஆணிவேர் தொண்டர்கள் நாங்கெல்லாம் உறுதியா இருக்கோம். 90% தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க கிளை செயலாளர்ல இருந்து மாவட்ட மாநில பொறுப்பில் அத்தனை பேரும் மிக உறுதியா இருக்கும். எடப்பாடியினுடைய தலைமை ஏற்று இந்த இயக்கம் கட்டி காக்கப்பட வேண்டும். எத்தனை துரோகத்தை தாங்குவார் அவரு, எத்தனை பிரச்சனையை தாங்குவாரு. புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேக் போனா தான் பாக்குறோம். முதுகலம் வந்தவர் இந்த இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய கதாநாயகத்தான் பாக்குறோம். மிகப்பெரிய துரோகம் தொடர்ந்து அவர் தலைமையேற்றதுக்கு பிறகு நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தவிர்த்து எல்லா தேர்தல்களிலும் தோல்வி. அந்த தோல்விக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் திரு இபிஎஸ் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இப்படி தொடர் தோல்வியிலே சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவை எல்லாரையும் அனுசரிச்சு பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்து ஒரு வலுவான அதிமுகவை கட்டமைத்தால் தானே வரக்கூடிய காலகட்டத்தில் அதிமுக ஒரு ஃபைட்ல இருக்க முடியும். இப்ப மும்முனை போட்டியா வந்துருச்சு தமிழ்நாட்டுல. இப்ப 3 கார்னர் ஃபைட்ல அந்த 3 கார்னர்லயும் இருக்கணும் இல்லையா அஇஅதிமுக. அதான கோரிக்கையாக முன்வைக்கப்படுது. அம்மையார் சசிகலா அவர்களே ஒன்றிணைக்கணும். நீங்க உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் மறைந்த மரியாதைக்குரிய கருணாநிதி, அவர் 1977 இருந்து 89 வரைக்கும் வெற்றியை ருசிச்சே பார்க்கறாரு. ஒரே ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் 80ல தவிர தொடர்ந்து 3 முறை தோத்தார். அதுக்காக திமுக கலஸ்ட் போயிட்டாங்களா? எத்தனை பிளவுகள், எத்தனை துரோகங்கள். வைகோபால்சாமி இந்த கட்சியை பிரிச்சாரு, துரோக பட்டம் கட்டினாரு. மிகப்பெரிய காங்கிரஸ் பெரியக்கம் பிரிஞ்சு தமிழ்நாட்டில் மூப்பனார் தலைமையில உடனே காங்கிரஸ் கலஸ்ட் போயிட்டாங்களா? மிகப்பெரிய இயக்கமா விஜயகாந்த் வளர்ந்தாரு. கடைசியில அந்த கட்சி இன்னைக்கு மண்ணோடு மண்ணா போயிடுச்சு. அதுக்காக அந்த கட்சியை மூடுதல் நடத்திட்டாங்களா? அதனால ஒரு இயக்கத்துக்கு வெற்றி தோல்வி சகஜம். தொடர் தோல்வி என்பது புரட்சி அம்மாவுடைய மிகப்பெரிய ஆளுமை. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூக்கே எங்களுக்கு லட்சம் ஓட்டு கிடைக்கும். அதுக்காக நாங்கள் மரியாதைக்குரிய எங்களுடைய எடப்பாடி நாங்கள் ஃபேஸ் வேல்யூ இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு எங்களுடைய ஃபாலோவர்ஸ் கட்சிக்காரர்கள் எங்களுக்கு கரெக்டா ஓட்டு போடுறாங்க. நாங்க 1 கோடியே எங்களுடைய அலைன்ஸ்ல 1 கோடியே 34 லட்சம் ஓட்டு நாங்க வாங்கியிருக்கோம். எங்களுக்கு இன்னும் மக்கள் எங்களுக்கு பாராமுகமா இருக்காங்க. மக்கள் எங்களை திரும்பி பார்க்கல. நடுநிலையா இருக்கக்கூடிய மக்கள் எங்களை திரும்பி பார்க்கல. அதனுடைய விளைவு தான் இப்படி இந்த விசிலடிச்சாங்குஞ்சிகளை போல ஒரு ஒரு தற்கொலை கூட்டம் இந்த தமிழ்நாட்டுக்குரிய ஆளக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப வேதனையோட சொல்றேன். எல்லா வீட்லயும் இந்த விசிலடிச்சாங்குஞ்சி இருக்கு. எல்லா வீட்லயும் அதனுடைய விளைவு தான் சார். இப்போ நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் மீது விமர்சனம் வைக்கிறீங்க. நீங்க முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் சொன்னீங்க. தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறது, அதிகாரத்தில் வந்து விட்டோம் என்பதற்காக
உடைக்கிற வேலையை செய்யுது அப்படின்னு சொன்னீங்க. குதிரை பேரத்துல ஈடுபடுதுன்னு சொன்னீங்க. இப்போ அந்த குதிரை பேரம்னா அப்ப என்ன ஏதேனும் அமௌண்ட் வந்து பரிமாறப்பட்டுச்சா? அதே போல இப்ப இன்பதுரை அவர்கள் உங்களுடைய ராஜ்யசபா எம்பி அவரும் சட்ட வல்லுனர். அவரு என்ன சொல்றாரு, சிபிஐ வழக்கெல்லாம் வந்து விஜய் மேல பாய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நரசிம்மராவ் பீரியட்ல நடந்த விஷயங்கள்லாம் ஒரு மேற்கோள் காட்டுறதெல்லாம் பார்க்கிறோம். இப்போ சட்ட ரீதியா இப்ப என்னென்னலாம் பண்ண போறீங்க? ரொம்ப பயங்கரமா த்ரெட்டன் பண்றீங்களே திரு விஜய் அவர்களுக்கு. இல்ல த்ரெட்டன் கிடையாது. இது வந்து ஜனநாயகத்தினுடைய படுகொலை. ஒரு ஒரு இயக்கத்திலே வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த இயக்கத்தை பிளவுபடுத்தி அவர்களை தனக்கு ஆளும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி பண பரிமாற்றங்களை மனமாச்சரியங்களுக்கு உட்படுத்தி அவங்களுக்கு கோடிகளை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து மந்திரி பதவி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே வந்து ஒரு பிரிவினுடைய குழுவை போய் சந்தித்து நான் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், நீங்க என்னோட வாங்கன்னு சொல்றது மாதிரி கூப்பிடுது. இது குதிரை பேர் இல்லாம என்ன பேர் அது? அவர் சொல்றாரு அவருடைய சினிமா பாணியில, இது குதிரை பேரன்ல, குதிரை வேகத்தில் நாங்கள் செயல்பட போறோம், அதனாலதான் இவர்கள்லாம் சந்திச்சோம்னு சொல்றாரு. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர்களுடைய உதயநிதி ஸ்டாலினையும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் சந்தித்து நாங்கள் வரவேற்கிறோம். போய் மரியாதைக்குரிய திருமாவளவனை சந்தித்து வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை சந்தித்து வரவேற்கிறோம். நீங்க அண்ணன் மாதிரி அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி நீங்க சந்திச்சிருந்தா நீங்க ஒரு நேர்மையான டிரான்ஸ்பரண்ட். எங்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்த ஒரு குழுவை போய் நீங்க சந்திக்கிறீங்க. அப்ப குதிரை பேரம் நடக்குதுல, எதுக்காக நீங்க சந்திக்கிறீங்க? எதுக்காக உங்களை ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வெற்றி பெற்று இரட்டை இலட்சணத்துல வெற்றி பெற்று நாங்கள் ஒரு கூட்டணியிலே எங்கள் தலைமையிலே தமிழ்நாட்டில் ஒரு எங்களுடைய பொதுச்செயலாளருடைய ஒப்புதல் இல்லாம 1.5 கோடி தொண்டர்களுடைய ஒப்புதல் இல்லாம ஒரு குழு எப்படி உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும்? அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பிராமிஸ் பண்ணீங்க, என்ன ஆசை வார்த்தை போனீங்க, அவங்க மனமாச்சரியங்கள்ல நீங்க ஒன்று எப்படி போனீங்க? ஏதாவது உங்களுக்குள்ள அப்புறம் வந்து ஏதோ உங்களுடைய குடுக்கல் வாங்கல் பேச்சு இருக்கு, அதற்கு ஆதவர்ஷனா போன்ற லாட்டரி மாற்றின் குடும்பம் போன்ற குடும்பங்கள் அதற்கு ஒத்துழைப்பு செய்து மீடியேட் பண்ணுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். இந்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சரை பதில் பண்ண சொல்லுங்க. நாங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து சட்டரீதியான நடவடிக்கைக்கு தயாராயிட்டோம். சார் அப்போ அப்பட்டமா நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. உங்க கட்சியிலயும் லீமா ரோஸ் அவர்கள் லால்குடி எம்எல்ஏ அந்த தரப்புல தான் வந்து இருக்கிறாங்க ஆதரவா. அதாவதுங்க அரசியல் என்பது இன்றைக்கு வந்து எல்லாருமே பயண சிறப்பு. திமுகலையும் வந்து 100% வந்து நல்லவங்க இருக்கான்னு சொல்ல முடியாது. அதிமுகலையும் 100% நல்லவங்க இருக்கான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துக்கிற தாவேகாலையும் 100% நல்லவங்க முடியாது. லாட்டரி வித்தவன், பொறுக்கி, 420 லேண்ட் ஆட்டை போட்டவன், கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்த நான் சொல்றது உண்மை. இப்படி வந்து வந்து ரொம்ப நாட்டுல கீழ்த்தரமா உள்ளவங்களாம் இங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அதனால நாட்டுல என்ன நடக்க போதே தெரியல. அதனால எந்த கட்சியும் இதுக்கு நான் வந்து அதிமுக காரணம் சொல்றேன். இதுக்கு எந்த கட்சியும் விதிவிலக்கு அல்ல. அப்படித்தான் ஒரு சில புல்லுருவிகள் ஒரு இயக்கத்தில் நுழைந்து விடுவார்கள். அதைத்தான் நான் சொல்றேன். மார்ட்டின் குடும்பம் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை வந்து வளைக்க பாக்குது, வஞ்சம் தீக்க பாக்குது. லாட்டரியை வந்து நாங்க தான் ஒழிச்சோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் புரட்சித் அம்மா ஆட்சியில தான் வந்து தமிழ்நாட்டில இருந்து ஓட விரட்டினான். இன்றைக்கு பாத்தீங்கன்னா மனசு வலிக்குது, கொதிக்குது. இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு தாவேகா தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வந்த மறுநாள்ல இருந்து எல்லா சோசியல் மீடியாலும் மிகப்பெரிய லாட்டரி விளம்பரம் வருது. செல்போனை திறந்தாலே லாட்டரி விளம்பரம் வருது. மீண்டும் லாட்டரி கள்ள லாட்டரியும் கேரள லாட்டரியும் கொடி கட்டி வியாபாரம் பறக்குது. அதனால ஒரு வஞ்சம் தீர்க்கிறதுக்காக ஒரு இயக்கத்தின் மீது நாங்க தான் அந்த லாட்டரியை தடை பண்ணோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு பால் வார்த்தான், அந்த மக்கள் வாழ்றதுக்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தான். எத்தனையோ குடும்பங்கள் புரட்சியில் அம்மாவை பார்த்து தெய்வமா பார்த்துச்சு. அந்த தெய்வத்தை கட்டி காப்பாற்ற இயக்கத்தை பழிவாங்கிற எண்ணத்துல இன்றைக்கு மார்ட்டின் குடும்பம் ஈடுபடுது. அதனால ஒரு குழுவை பிரிச்சு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து இன்றைக்கு குதிரை பேரத்துல விஜய் வந்து அவங்களை ஈடுபடுத்துறாரு. அதனால அவங்க இந்த தாவேகாவுடைய மைனாரிட்டி அரசை தக்க வைக்கிறதுக்காக ஒரு மாபெரும் இயக்கத்தை துண்டாட பாக்குறாங்க. அதனால நாங்க அப்படி துண்டாட பார்த்த அந்த புல்லுருவிகளை துரோகிகளை நாங்க இயக்கத்தை விட்டு நீக்கிட்டோம் சார். அதே போல சார் இப்ப நீங்க இன்பதுரை அவர்கள் சட்ட ரீதியா சொல்லும் போது சிபிஐ வழக்கு விஜய் மீது பதிவு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. மூவிங் ஃபார்வர்டு நீங்க சட்ட ரீதியா எப்படி அணுக போறீங்க? இப்ப அதுக்கு தனி பெட்டிஷன் போட போறீங்களா? எப்படி அணுக போறீங்க? அதான் அடுத்த கட்ட, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை இந்த அரசுடைய மைனாரிட்டிஸோட அடுத்த கட்ட நகர்வுகளை மிக நாங்க உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது அவர் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு குழுவை போய் சந்திச்சதே சாட்சி.
ஒரு இயக்கத்தை விட்டு வெளியே போறாங்க. அவங்க இயக்கத்தினுடைய அத்தனை பொறுப்புகளையும் நாங்க விட்டு நீக்கிடுறோம். அவங்கள போய் ஒரு குழுவை சந்திக்கிறாரு. அப்ப குதிரை பேரத்திற்கான அத்தனை வழிவகைகளையும் அவர் ஏற்பாடு கொடுக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டோட அத்தனை அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு சோபா மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்யறாங்க. நாங்க அந்த விமர்சனத்துக்கு கூட வரல. ஆனால் அந்த அத்தனை சட்டமன்றத்துக்கும் சோபா போனதாக சொல்றாங்க. அந்த சோபால என்ன இருந்துச்சு ஏது இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியல. ஆனால் ஏதோ நடக்குது, குதிரை பேரம் நடக்குது. அத மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே போய் செஞ்சதுதான் எங்களுக்கு எல்லாம் வேதனையா இருக்கு. மீடியேட்டர் செஞ்சிருந்தா கூட நாங்க விட்டுருவோம், சும்மா விட்டுருவோம். அதனால எங்களுடைய சட்டத்துறையினுடைய செயலாளர், தமிழ்நாடு அனைத்து இந்திய அண்ணா வழக்கறிஞருடைய மாநில செயலாளர், மரியாதைக்குரிய மாநிலங்கள் உறுப்பினர் இன்பதுரை அவர்கள் இது விஷயமா மிகப்பெரிய சட்ட நிபுணர்களுடன் நாங்க டிஸ்கஸ்ல இருக்கோம். தாவேக்காரனுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கோம். இது எங்களால் விரட்டப்பட்ட கட்சி பதவியை பறிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சரவையிலே சேர்க்க முயற்சி செய்தால் எங்களுடைய விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக விஜய் அவர்களை நீதிமன்றத்தினுடைய துணை கொண்டு, சிபிஐனுடைய உதவி கொண்டு நீதிமன்றத்தை அணுகி, சிபிஐனுடைய உதவி கொண்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று வழக்கு பதிவு செய்து, இதனால் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பதவியை கூட இழக்கக்கூடிய சூழல் வரும் என்பதை எச்சரிக்கையாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சார், இப்போ நீங்க ஆல்ரெடி விப் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க. கொறடா உத்தரவு. இப்போ கொறடாவை அங்கீகரிப்பதிலேயே ஒரு சிக்கல் இருக்கு. திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் கொறடாவா அல்லது வேலுமணி தரப்புல வேற ஒரு கொறடா அங்கீகரிக்கப்படுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியே முன்வைக்கப்படுது. சபாநாயகருமே இன்னும் முடிவெடுக்காம சட்ட ரீதியான ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்ற விஷயம் சொல்றாரு. இப்போ 25 எம்எல்ஏக்களுடைய நிலை என்ன? திரு இபிஎஸ் அவர்கள் அடுத்தபடியாக என்ன நடவடிக்கையில் ஈடுபடுவார்? அவர்களை பதவி இழக்க செய்வதற்கான வேலைகளை செய்வார்களா? நெறியாளருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதாவதுங்க, நாங்கள் இந்த 17வது சட்டமன்ற பொதுத் தேர்தலில், தமிழ்நாட்டுடைய சட்டசபை தேர்தலில் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கூட்டணியுடைய சேர்த்து 53 சட்டம் வெற்றி பெற்றோம். நாங்கள் தனித்து 47 சட்டமன்ற வெற்றி பெற்றோம். அப்படி அவர்கள் ஒரு குழுவா பிரியும் போது 32க்கு மேற்பட்ட சட்டமன்றவர்கள் அவர்கள் தனியாக பிரிந்தால் சட்டம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும், சபாநாயகர்களுக்கு சாதகமாக முடிவெடுக்கலாம். இன்றைக்கு 25 சட்டமன்ற உறுப்பினரால் அவருக்கு ஆதரவாச்சு. மீதி 22 பேர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய தலைமை ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால போதுமான எண்ணிக்கையான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு இல்லை. அதனால அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். அதனால முறையான உத்தரவை பிறப்பிப்பார். சட்டமன்ற கொறடா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கொறடாவாக மரியாதைக்குரிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் நியமிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை சபாநாயகருடைய முடிவு எங்களுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் நீதிமன்றத்தை நாங்கள் கண்டிப்பாக நாடுவோம். நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். பல்வேறு வழக்குகள், உச்சநீதிமன்ற வழக்குகளும் சரி, உயர்நீதிமன்ற வழக்குகளும் சரி எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி இருக்கு, ஏற்கனவே ஜார்க்கண்ட் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கு. இப்படி தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது இந்த வழக்கெல்லாம் எங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஒரு கட்சி தலைமை யாரை அங்கீகரிக்கிறதோ அவர்கள் தான் கொறடாவாக சபாநாயகர் அங்கீகரிக்க வேண்டும். அதை மீறி ஒரு குழுவுக்கு அவர் சாதகமாக செயல்பட்டால் நாங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை நாடுவோம். அதற்கான நடவடிக்கையில் நாங்கள் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். சார், இதுல ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க சொன்னது போல சபாநாயகர் மற்றும் நீங்கள் சபாநாயகர் ஒரு வேலை தாமதிக்கும் பட்சத்தில் நீங்க லீகலா நீங்க அணுகுவீங்க, நீதிமன்றங்கள்ல போவீங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்ப எங்க ரோல் வரும் அப்படின்னா, இப்ப நீங்க பொதுக்குழு அப்படின்னு கூட்டும் பொழுதுதான். இப்போ பொதுக்குழுவுக்கு ரொம்பவே இப்போ அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க கூட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் பொதுச் செயலாளர், எங்கள் பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது சொல்றாங்க. இப்போ பொதுக்குழு கூட்டப்படுமா? ஆனா உங்க இபிஎஸ் தரப்புல இருந்து யாரும் கையெழுத்து போடாதீங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலும் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இவங்கள்ட்ட போதிய எண்ணிக்கை வந்துருச்சு, எங்களுக்கு உடனே கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான தேவை வரணும். பொதுக்குழு கூட்டுருக்கு, அவசர பொதுக்குழுவா கூட்டலாம். பட் இன்றைக்கு 90% பொதுக்குழு உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய செயலர், நகர செயலாளர்கள், மாவட்ட செயலர், மாவட்ட நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு சாதகமாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1800 பொதுக்குழு உறுப்பினர்கள், அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள். அதிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு 1700 பொதுக்குழு மிக ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 60லிருந்து 70 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு இருக்காங்க. அதனால அப்படி அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம், எலெக்ஷன் கமிஷன் நாடலாம். பொதுக்குழு கூட்டுறது எங்கள் எடப்பாடியார் நினைச்சாதான் கூட்ட முடியும். எப்பவுமே டிசம்பர் மாசத்துல பொதுக்குழு கூட்டுவோம்.
ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூட்டும் போது தேர்தல் கமிஷனுக்கு வரவு செலவு கணக்குகள், இந்த பார்ட்டியினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் காமிக்கணும். அதற்காக ஒவ்வொருவரும் டிசம்பர் மாதம் பொதுக்குழு கூட்டுவோம். அதனால போன டிசம்பரில் கூட்டியிருக்கோம். இப்போ பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 1/3 மெஜாரிட்டி மெம்பர்ஸ் அவங்கள்ட்ட இல்லை. அவங்க வந்து 1800 மெம்பரில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாதி மெம்பர்ஸை வந்து கையெழுத்து வாங்கி எங்கள்கிட்ட கொடுத்தா அதற்கான சூழல் ஏற்படும். வெறும் 60 மெம்பரை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பொய்யான தகவலை, போலியான தகவல்களை மீடியாட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இப்போ எழலை அப்படின்னு நான் சொல்றேன். அதனால அவங்களுடைய கட்சி விரோத நடவடிக்கைகளை நாங்கள் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு ஆனா இருக்கோம். இன்று காலை பேட்டி கொடுத்த முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் நாங்க எங்கள்கிட்ட வந்து 5இல் 2 பங்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு. அது போதுமானது அப்படின்றாரு பைலாபடி. அவரு மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து தவறான தகவலை சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து மாவட்ட கழக செயலாளர் பொறுப்புல இருந்து அமைப்பு செயலாளர் பொறுப்புல அவர் விடுவிக்கப்பட்டாரு. இன்றைக்கு அவர் சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தொண்டர் தான். அதனால அவர் வந்து பொதுக்குழு இப்படி கிடையாது. எல்லா பொறுப்புல நீக்கிருக்கீங்க. ஏன் லீமா ரோஸ் அவர்களுடைய பொறுப்பு வந்து இன்ன வரைக்கும் நீக்கப்படல? அப்படி ஒரு அறிவிப்பு வந்து பாருங்க, மீடியாவா 4 நாளுக்கு முன்பு அவருடைய மாநில மகளிர் அணி துணை செயலாளர், இணை செயலாளர் பொறுப்புல இருந்தாங்க. அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார். முறையான அறிவிப்பு வந்தது. அவர் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கிறாரா? இல்ல, அடிப்படை உறுப்பினர் மட்டும் தான் இருக்காங்க. சோ சி விஜயபாஸ்கர் அவர் சொல்றாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, விஜயபாஸ்கர் அவர் வந்து மாவட்ட கழக செயலாளர் பொறுப்புல இருந்து, அமைப்பு செயலாளர் பொறுப்புல இருந்து அவர் விடுவிக்கப்பட்டாரு. அதனால அவருக்கு பொறுப்பு கூடச்சிலே சொல்றதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அவர் இன்றைய தேதியில பொதுக்குழு உறுப்பினர் கிடையாது, மாவட்ட கழக செயலாளரும் கிடையாது. அவர் ஒரு முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர், பொதுக்குழு அந்தஸ்து உள்ளவர். அதனால அவர் வந்து சொல்றதுக்கு நியாயமான கோரிக்கை கிடையாது. அதனால வந்து பொதுக்குழு கூட்டுறது முழுக்க மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியுடைய முடிவு தான். அவங்களுக்கு இவங்க சொல்ற மாதிரி மெஜாரிட்டி மெம்பர்ஸ் கிடையாது. வெறும் 60லிருந்து 70 மெம்பர்ஸ் தான் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. 90லிருந்து 95% வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து இங்கே மாவட்ட கழகத்தில் தீர்மானம் போட்டு, எடப்பாடி அதை தீர்மானம் போட்டிருக்காங்க. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்து சென்னை வந்து பொதுச் செயலாளர் சந்திச்சுட்டு இருக்காங்க. அதனால இவங்க ஒரு குழுவா செயல்படுறாங்க. இந்த குழு பேச்சை கேட்டு பொதுக்குழு அங்கே கூட்டப்பட மாட்டாது. பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி சார்.